காலைதோறும் புதியவை. அன்பில் பரிசுத்தம் உள்ள தேவன். ஜனவரி 12. உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். யாத்ராகமம் 20:5. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எரிச்சல் என்பதற்கான எபிரேய சொல்லானது முழுமையான அன்பும் தனக்கே உரியதாக இருக்க வேண்டும் என்கிற தீவிர மனப்பாங்கை குறிக்கிறது. அது மனிதனின் பொறாமையை போன்றதல்ல. தேவனுடைய எரிச்சல் என்பது தன்னம்பிக்கை குறைவால் உண்டான எதிர்வினை அல்ல. தேவன் தம்முடைய நன்மைக்காக அல்ல, தம்முடைய மக்களின் நன்மைக்காகவே எரிச்சல் படுகிறார். அவருடைய மனதில் எப்போதும் தமது மக்களின் நன்மையே உள்ளது. சாத்தான் மக்களை அடிமைப்படுத்துகிறான். ஆனால் தேவனுடைய எரிச்சல் அவர்களை அந்த ஆபத்தில் இருந்து காக்கிறது. இந்த அர்த்தத்தில் தேவனுடைய எரிச்சல் என்பது பரிசுத்த அன்பு ஆகும். பரிசுத்தம் என்றால் வித்தியாசமானது என்று பொருள். தேவனுடைய அன்பானது மனித அன்பை விட முற்றிலும் வித்தியாசமானது. தன் மனைவி வேறு ஒருவனுடன் இருப்பதை பார்த்தால் ஒரு கணவன் எரிச்சல் படுகிறான். ஏனெனில் தன் மனைவியால் கிடைக்கும் இன்பங்களை தான் இழக்கக்கூடும் என்று நினைத்து அவன் எரிச்சல் படுகிறான். இது சுயநல எரிச்சல். ஆனால் தேவனோ தம்முடைய ஜனங்கள் சாத்தானோடு இருப்பதை பார்த்தால் அவர்கள் தேவன் தருகிற இன்பங்களை இழக்கக்கூடும் என்று நினைத்து எரிச்சல் படுகிறார். இது பிறர் நல எரிச்சல், வித்தியாசமானது, அதாவது பரிசுத்தமானது. சன்சினா ஒரு மனிதனுடன் வசித்து வந்தாள். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. சன்சினா இயேசுவை அறிந்தபோது ஞானஸ்நானம் எடுக்க விரும்பினாள். ஆனால் போதகர் முதலில் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அவளுடன் இருக்க வேண்டும் என்று அந்த மனிதனும் திருமணத்திற்கு சம்மதித்தான். அவனும் ஞானஸ்நானம் பெற்றான். ஆனால் அவன் ஆலயத்திற்கு வருவதில்லை. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவள் தனது 3 குழந்தைகளையும் தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்றாள். ஆசிரியர்கள் அவர்களை திட்டினார்கள். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆலயம் சென்றார்கள். அவளுடைய கணவர் அதற்காக அவளை திட்டுவார். அவள் ஓய்வு நாட்களில் இயேசுவுக்காக நேரம் செலவிடுவதால் அவர் எரிச்சல் பட்டார். அந்த எரிச்சல் சுயநலமானது. கணவர் ஆலயத்துக்கு வராததால் சன்சினாவும் எரிச்சல் பட்டாள். ஆனால் அது வித்தியாசமானது. அவள் தனது கணவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாள். உண்மையான அன்பின் எரிச்சலோ, நீ என்னோடு இருக்கிற வரையிலும் உன்னுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தம் இதில் ஒளிந்து கிடக்கிறது. ஜெபம். எனக்காக எரிச்சல் படுகிற பரிசுத்த ஆண்டவரே, நான் வஞ்சகர்கள் வலையில் விழாதபடி பாதுகாத்து கொள்ளும். ஆமேன்.